Hi everyone. இன்னைக்கு வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த வீடியோல miscellaneous மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்றத பத்தியும் அதனுடைய மெஷரிங் ப்ரொசீஜர்ஸ் பத்தியும் அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So introduction பார்த்தோம் அப்படின்னாக்கா miscellaneous metrology includes certain instruments, measuring machines and techniques which are different to label under earlier discussed headings. So இதில் miscellaneous measurement அப்படின்றது வந்து some particular instruments யூஸ் பண்ணி measuring machine யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு measuring methods தான் வந்து miscellaneous measurement. So it is an interesting mix of various topics that are essential in modern manufacturing system. It is also deals with the standard procedure for ensuring the accuracy and precision of manufacturing by carrying out acceptance test of the machine tool. So far நம்ம வந்து various types of inspection methods and inspection types பத்தி பார்த்தோம். So இதில் வந்து some advanced measurement technologies and instruments பத்தி பார்க்கலாம். ஸோ இதில் சம் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ் மிஸ்செலேனியஸ் மெஷரிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா லேசர் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின், ஆட்டோமேட்டட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெஷின் விஷன். ஸோ இதான் வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து அட்வான்ஸ்டாகவும் அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லேசர் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தீஸ் டெக்னிக்ஸ் ஆர் இன்க்ரீசிங்லி being used in application like machine tools assembly to ensure the perfect alignment of machine parts. So traditionally laser were more used by physics that engineers since frequencies of laser were not stable enough. Laser அப்படின்றதுனாக்கா light amplification by stimulated emission of radiation is an intense emergence beam of light that can be parallel to the high degree that we can focus in very small areas. So laser based instruments யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்பர் அண்ட் அக்யூரேட்டான நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இதனுடைய அக்யூரசியுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். although a number of materials may be used to produce laser like helium neon gas laser is the most popular for application in metrology system. ஸோ லேசரை யூஸ் பண்ணும்போது நமக்கான அவுட்புட் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருந்தாலும் அதில் நமக்கான அக்யூரசி அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்லா ப்ராப்பர் அண்ட் அக்யூரேட்டாக கிடைக்கும். லேசரை யூஸ் பண்ணும்போது மற்ற மெத்தட்ஸில் வரக்கூடிய எரர்ஸ் அண்ட் வந்து அக்யூரசி வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேசர் அப்படின்றதுனாக்கா மெஷர்மெண்ட் லேசர் ஹேஸ் சம் அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் நாட் possessed பை ஆர்டினரி லைட். ஸோ ஆர்டினரி லைட்டை கம்பேர் பண்ணும்போது லேசர் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து மோனோக்ரோமேட்டிக். லேசர் லைட் இஸ் மோனோக்ரோமேட்டிக். இட் ஹேஸ் பேண்ட் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் 0.4 0.5 மைக்ரோமீட்டர் அந்த பேண்ட் வித் ரேஞ்சில் இருக்கும். Stabilized laser have still narrower bandwidth with the result that very high resolution can be achieved during measurement. So இது வந்து monochromatic. Normal light அப்படின்றது வந்து polychromatic. So next one பார்த்தோம்னாக்கா coherent. Coherent அப்படின்றது வந்து in normal light the rays are randomly phased resulting in a particular interference with the beam. So in incoherent laser rays are in the phase producing the coherent beam of the light. Coherent அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட், அதாவது நமக்கு வந்து அந்த லைன் வந்து கிளியராக இருக்கும். இன்கோஹரண்ட் அப்படின்றது நமக்கு வந்து வேவ்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் அண்ட் கிளியர் அண்ட் அக்யூரேட்டாக இருக்காது. கொலிமேட்டட் அப்படின்னாக்கா the rays in the laser beams are perfectly parallel with the little divergence and scatter. ஸோ நமக்கு வந்து லேசரில் வந்து நம்ம அந்த போகக்கூடிய அந்த ஒளிக்கற்றை எல்லாமே வந்து நமக்கு வந்து அந்த பேரலாக போகும். ஸோ அப்படின்றப்போ நமக்கான அந்த அக்யூரசி அதனுடைய ஃப்ளோ பார்த்து எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். பட் நார்மல் லைட் எடுத்தோம்னாக்கா நான் கொலிமேட்டடாக இருக்கும். ஸோ இதில் வந்து அக்யூரசி அந்தளவுக்கு லேசரை கம்பேர் பண்ணும்போது அக்யூரசி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த லேசர் பிரின்சிபல். லேசர் பிரின்சிபலை யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா லேசர் ஸ்கேனிங் மைக்ரோமீட்டர் அண்ட் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர். ஸோ லேசர் ஸ்கேனிங் மைக்ரோமீட்டர் அப்படின்றது
It features a high scanning rate with allow inspection of small workpiece even they are fragile at the high temperature in monitor or vibrating. ஸோ இது வந்து சின்ன பொருளாக இருந்தாலும் உடையக்கூடிய பொருளாக இருந்தாலும் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருந்தாலும் அது மோஷனில் இருந்தாலும் வைப்ரேஷனில் இருந்தாலும் நம்ம இந்த லேசர் ஸ்கேனிங் மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம அதனுடைய இதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோன்னாக்கா a transmitting unit emits a laser beam that scans a very high and known speed across the measuring range. Every object placed in the measuring field interrupts the laser beam and casts its shadow into the receiver. By measuring the shadow time, the outside diameter of the part can be exactly compounded. In additional diameter measurement, by checking a combination of a light shadow segments, it is possible to measure any other dimension related to the shadow cast by the part. So இதில் வந்து ஸ்கேனிங் லேசர் பீம் மெத்தடாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எமிட்டர் அண்ட் ரிசீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமிட்டரில் தான் நம்ம வந்து அந்த லேசரை வந்து எமிட் பண்ணுறோம், ரிசீவர் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து அதுக்கு நடுவில் வைக்கும்போது அது அந்த பொருள் மூலயமா ஊடுருவி நமக்கு ரிசீவரில் ரிசீவ் ஆகும். ஸோ அது மூலயமா நமக்கு தேவையான அந்த டைமென்ஷனையோ அவுட்புட்டையோ நம்ம வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து லேசர் ஸ்கேனிங் மைக்ரோமீட்டர். இதோடைய அப்ளிகேஷன் பார்த்தோன்னாக்கா இன் ஜெனரல் கிளாஸ் ஃபைபர்ஸ் ஆர் ஃபைன் ஒயர் டயாமீட்டர். ஸோ கிளாஸ் ஃபைபர் இல்லைனாக்கா ஃபைன் ஒயர் டயாமீட்டரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அவுட்டர் டயா அண்ட் ரவுண்ட்னஸ் ஆஃப் த சிலிண்டருடைய அவுட்டர் டயாவை மெஷர் பண்ணுறதுக்கும் அதனுடைய ரவுண்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கும் கேப் பிட்வீன் ரோலருக்கு நடுப்பட்ட கேப் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா திக்னஸ் ஆஃப் ஃபிலிம் அண்ட் ஷீட். ஸோ ஃபிலிமுக்கும் ஷீட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த திக்னஸை மெஷர் பண்ணுறதுக்கும் dual system for measuring a large outside diameter and taper and form measurement. ஸோ இந்த மாதிரியான மைனூட் அண்ட் அக்யூரேட் டைமென்ஷன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம லேசர் சோர்ஸை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர். ஸோ இது பார்த்தோன்னாக்கா இன் ரீசன்ட் டைம்ஸ் லேசர் பேஸ்டு இன்டர்ஃபெரோமீட்டர்ஸ் ஆர் பிகமிங் இன்க்ரீசிங் பாப்புலர் இன் மெட்ராலஜி அப்ளிகேஷன்ஸ். The fixed unit called the laser head consists of a laser, a pair of semi-reflectors and 2 photodiodes. The sliding unit has a corner cube mounted. ஸோ இது வந்து nowadays வந்து மோஸ்ட் அண்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியாக வந்து லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர். இதில் வந்து ஃபிக்ஸ்டு யூனிட் வந்து பார்த்தோன்னாக்கா லேசர் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் வந்து லேசர் சோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோன்னாக்கா லேசர் லைட் ஃபர்ஸ்ட் ஃபால் ஆன் த செமி ரிஃப்ளெக்டர் பி is partially reflected by 90 degree. ஸோ இதில் நமக்கு பார்த்தோன்னாக்கா லேசர் அப்படின்ற சோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு அந்த பீன்ற பாயிண்டில் பட்டு 90 டிகிரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்தது வந்து எஸ்ல பட்டு 90 டிகிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்தது வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து ஆம்ப்ளிஃபையர் மூலயமா நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுக்கிறோம். ஸோ அதுவே பார்த்தோன்னாக்கா அந்த பீல பட்டு நமக்கு போய் செமி ரிஃப்ளெக்டர் மூலயமா நமக்கு QR அப்படின்றது வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து அந்த மூவிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். A portion of light passes through a P and strikes the corner cube. The light is turned through 180 degree by the corner cube and recombines at the semi-reflector S. Now, if PQ RS minus PS அப்படின்றது வந்து odd numbers into lambda by 2 இது பார்த்தீங்கன்னாக்கா destructive interference அப்படின்னும், PQ RS minus PS even numbers இருந்துனாக்கா lambda by multiply by lambda by 2 இது வந்து constructive interference. So each time the moving slide is displayed by the quarter wavelength, the path difference, that is PQRS minus PS, became half a wavelength, and the output from the photodiodes also changes from maximum to minimum or vice versa. This sinusoidal output from the photodiode is amplified and fed to a high speed counter which is calibrated to give the displacement in terms of millimeters. ஸோ லேசர் இன்டர்ஃபெரோமீட்டரில் யூஸ் பண்ணி நம்ம அந்த லேசர் சோர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து செமி ரிஃப்ளெக்டரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக வச்சு அண்ட் அதர் ரிஃப்ளெக்டர்ஸ் மூலயமா நம்ம வந்து அது வந்து தேவையான டைமென்ஷனை வந்து மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா
கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின். இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து சிஎம்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மெஷரிங் மிஷின் ரெஃபர்ஸ் டு சிங்கிள் ஆக்சிஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மெஷரிங் டிவைஸ் எல்லாமே ஒரு ப்ராடக்ட்டினுடைய ஒரு ஆக்சிஸை மட்டும் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வெர்னியர் மைக்ரோமீட்டர்லாம் எடுத்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரே டைமில் நம்ம அதனுடைய லென்த்தையோ இல்லை வித்தையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை மட்டும் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். இதுவே கோஆர்டினேட் மெஷரிங் மிஷினாக இருந்துச்சுனாக்கா கேப்பபிள் ஆஃப் மெஷரிங் இன் ஆல் 3 ஆர்த்தோகனல் ஆக்சிஸ். சிஎம்எம்ஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரே டைம்லேயே வந்து அதனுடைய லென்த்து வித்து ஹைட்டுன்னு சொல்லி அதனுடைய 3 ஆக்சிஸையுமே நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின். A CMM enables the location of a point coordination in 3-dimensional space. It simultaneously captures both dimensional and orthogonal relationship. Another remarkable feature of CMM is integration with the computer. So CMM அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் கூட வந்து இன்டகிரேட் ஆன மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். So the computer provides the additional power to the generate 3D object as well as to carry the complex mathematical calculations. ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த டைமென்ஷனை வச்சு நம்ம கம்ப்யூட்டர்ஸே நமக்கு வந்து எல்லா கால்குலேஷனையும் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கொடுத்துரும். காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி டைமென்ஷனலி எவாலுவேட்டட் வித் ப்ரிசிஷன் அண்ட் ஸ்பீட் ஓவர் தேர். ஸோ கம்பேரிசன் பிட்வீன் த கன்வென்ஷனல் அண்ட் கோஆர்டினேஷன் மெஷரிங் டெக்னாலஜி எடுத்துனாக்கா கம்பேரிசன் ஆஃப் coordinate measuring coordinate metrology with conventional metrology shows the importance. பார்த்தோம்னா conventional metrology அப்படின்னாக்கா manual method time consuming align with the test of piece. conventional methodல டைம் வந்து அதிகமாக கன்சியூவ் ஆகும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக பண்ணுற மாதிரி வரும். சிஎம்எம் எடுத்துட்டோம்னாக்கா alignment with the test piece not necessary. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா சிங்கிள் பர்பஸ் அண்ட் மல்டி பாயிண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேக் இட் ஹார்ட் டு அடாப்ட் டு சேஞ்ச் த மெஷரிங் டெஸ்ட். ஸோ இதில் சிங்கிள் பர்பஸ் மல்டி பாயிண்ட் மெஷரிங் மிஷின்லாம் இது வந்து கொஞ்சம் ஹார்ட் கம்பைன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுமே டைம் ஆகும். யூஸ் பண்ணுறதுக்கான டைம் கன்சியூமிங்கும் அதிகம். ஸோ சிம்பிள் அடாப்ஷன் டு த மெஷரிங் டெஸ்ட் பை சாஃப்ட்வேர். சிஎம்எம் பார்த்தோன்னாக்கா சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம அதை ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணி ஈஸியாக வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். கன்வென்ஷனல் பார்த்தோன்னாக்கா கம்பேரிசன் ஆஃப் மெஷர்மெண்ட் வித் மெட்டீரியல் மெஷர்ஸ் தட் இஸ் கேஜ் பிளாக் ஆர் கைனமேட்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதுவே கோஆர்டினேட் எடுத்துட்டோம்னாக்கா கம்பேரிசன் ஆஃப் மெஷர்மெண்ட் வித் மேத்தமெட்டிக்கல் ஆர் நியூமெரிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து செப்பரேட் டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் ஃபார்ம் லொக்கேஷன் அண்ட் த ஓரியன்டேஷன் வித் டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து அதனுடைய சைஸு ஃபார்மு லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு தனித்தனியாக மெஷரிங் மிஷினை யூஸ் பண்ணி தான் அதை வந்து மெஷர் பண்ண முடியும். பட் சிஎம்எம்ல பார்த்தோன்னாக்கா டிட்டர்மினேஷன் ஆஃப் த சைஸ் ஃபார்ம் லொக்கேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் இஸ் ஒன் செட்டப் யூசிங் ஒன் ரெஃபரன்ஸ் சிஸ்டம். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்டினுடைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் அதனுடைய டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கும் கன்வென்ஷனல் மெட்ராலஜி அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சம் பர்டிகுலர் ஃபீச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். பட் சிஎம்எம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த ஒரே மிஷின்லேயே நம்ம அந்த ப்ராடக்டினுடைய என்டையர் ஃபீச்சர்ஸையும் அதனுடைய என்டையர் டைமென்ஷனையும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். இதான் வந்து கன்வென்ஷனல் மெட்ராலஜிக்கும் கோஆர்டினேட் மெட்ராலஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம கோஆர்டினேட் மெட்ராலஜி தான் வந்து ஒரே மிஷினை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் நம்ம எவ்வளோ டைமென்ஷன் வந்து மெஷர் பண்ண முடியுமோ எவ்வளோ ஃபீச்சர்ஸ் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆல்சோ அது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியும் கூட. சிஎம்எம் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் போத் டைமென்ஷனல் அண்ட் ஜியாமெட்ரி கேன் பி கண்ட்ரோல். ஸோ மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வேணும் மெஷர் பண்ணணும் அப்படின்ற இடத்துல சிஎம்எம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, நோ அடிஷ்னல் ஆக்சசரிஸ் சச் அஸ் ஜிக்ஸ் ஃபிக்சர்ஸ் நீடட். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜிக் ஃபிக்சர்ஸ்லாம் தேவை அப்படின்றது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நம்ம வந்து மேனுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லாமல் கம்ப்யூட்டரைஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்ற இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இன்ஸ்பெக்ஷன் கேன் பி டன் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹை யூனிட் காஸ்ட் இஃப் ரீவொர்க் ஆர் ஸ்கிராப்பிங் இஸ் காஸ்ட்லி. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஒன்று வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு சிஎம்எம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா அதை வந்து நம்ம வந்து ஸ்கிராப்பில் போடுறதுக்கோ இல்லை வந்து அதை வந்து ரீவொர்க் பண்ணுற காஸ்ட்டோ அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம 1-2 டைம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம அதை கரெக்டாக ப்ராப்பரான ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்குலாம் வந்து சிஎம்எம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. Structure of CMM அப்படின்றதுனாக்கா the basic version of the CMM has 3 axes along the 3 mutually perpendicular direction.
A carriage is provided for each axis which is driven by separate motor. ஸோ அந்த செப்பரேட் மோட்டார் மூலயமா அது வந்து 3 ஆக்சிஸையுமே தனித்தனியாக வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மோட்டார்ஸ் வந்து இருக்குது. 3 carriage of CMM from a Cartesian reference coordinate system. The work volume is cuboidal. Each axis is fitted with a precision measuring system which continuously recorded the displacement of a carriage from a fixed reference. The third axis carriage carries a probe. When the probe makes contact with the workpiece, computer capture the displacement of all 3 axes. ஸோ நமக்கு வந்து சிஎம்எம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து 3 ஆக்சிஸையுமே அட் த டைமில் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் ஒவ்வொரு மோட்டார் வாரி அது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடிய அந்த ப்ரோப் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ரோபை யூஸ் பண்ணி தான் அது வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் கூட டச் ஆகி கான்டாக்ட் ஆகி அது மூலிமா நமக்கு வந்து டைமென்ஷன் வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஸோ பேசிக் CMM configuration அப்படின்னு எடுத்துட்டாக்கா configuration of CMM plays an important role in meeting measuring requirements like accuracy, flexibility, time, that means throughputs, and of course the cost. Depending the geometry of a workpiece being measured, they are categorized into 5 popular physical configurations. என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்ஜ், அடுத்தது காலம், அடுத்தது கேண்டிலிவர், ஹரிசாண்டல் ஆர்ம், கேண்ட்ரி டைப். ஸோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சிஎம்எம் பார்த்தோன்னாக்கா மெயினாக அந்த 5 டைப் ஆஃப்ல வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரிட்ஜ் டைப், அடுத்து வந்து காலம் டைப், அடுத்தது கேண்டிலிவர் டைப், ஹரிசாண்டல் ஆர்ம் அண்ட் கேண்ட்ரி டைப்னு சொல்லி 5 முக்கியமான டைப் ஆஃப் சிஎம்எம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே மெயின் அண்ட் மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து பிரிட்ஜ் டைப் சிஎம்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறதால இதுக்கு பேர் வந்து பிரிட்ஜ் டைப் சிஎம்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பா மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஷேப்பை தான் வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடியது வந்து ஒர்க் டேபிள் அண்ட் மேலே அந்த வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது தான் வந்து ப்ரோப் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து பிரிட்ஜ் டைப் சிஎம்எம். இது வந்து 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து பிரிட்ஜு மூவ் ஆகிற மாதிரி, அதாவது மேலே இருக்கிற அந்த பா ஷேப் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து மூவபிள் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், பிரிட்ஜ் டைப் சிஎம்எம் சொல்லுவோம். இன்னொன்றில் பார்த்தோன்னாக்கா இந்த பிரிட்ஜ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், பெட்டு வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபிக்ஸ்டு பிரிட்ஜ் டைப் சிஎம்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த பிரிட்ஜ் டைப் அப்படின்னாக்கா பிரிட்ஜ் டைப் கான்செப்ட் இன்டு குட் சாய்ஸ் இஃப் பெட்டர் ரிஜிடிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் required. The probing unit is mounted on the horizontal moving bridge whose support rests in the measurable. இதான் வந்து bridge type CMM. Next வந்து column type அப்படின்றது வந்து this configuration provides exceptional rigidity and accuracy. This is quite similar in the construction of the jig boring machine. So the machine which has the configuration of offer refers to as the universe measuring machine and the column of the CMM. ஸோ இதில் வந்து ஒர்க் டேபிள் அப்படின்றது வந்து கீழே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ப்ரோப் யூனிட் அப்படின்றது மேலே இருக்கும். இது நமக்கு வந்து காலம் டைப்பில் இருக்கிறதால இது வந்து காலம் டைப் சிஎம்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சிஎம்எம் என்னன்னா என்ன அப்படின்றத பற்றியும் அதனுடைய பேசிக்ஸ் பற்றியும் சிஎம் ப்ரோக்ராமிங் பற்றியும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து கேண்டிலிவர். கேண்டிலிவர் அப்படின்றது வந்து இது நமக்கு வந்து கேண்டிலிவர் ஆர்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. கேண்டிலிவர் டைப்பில் ஆர்ம் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கேண்டிலிவர் டைப் சிஎம்எம் அப்படின்னு சொல்லுவோம். The vertically positioned probe is carried by the cantilever beam. The probe moves up and down along z-axis where the cantilever arm moves in and out along the y-axis. The longitudinal movement is provided by x-axis which basically work table. Work table ஆல தான் வந்து x-axis அப்படின்னு மூவ்மெண்ட் வந்து நடக்கும். The configuration provides easy access to the workpiece and relatively large work volume of a small floor space. இதான் வந்து cantilever type CMM. நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் ஆர்ம். ஹரிசாண்டல் ஆர்ம் அப்படின்றது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆர்ம் மட்டும்தான் இருக்கும், அது ஹரிசாண்டலில் இருக்கும். ஸோ இந்த ஆர்மை யூஸ் பண்ணி தான் ப்ரோப் வச்சு கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து மெஷர்மெண்ட் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். In this type of configuration, the probe is carried by the horizontal axis. The probe assembly can be also move up and down on the vertical axis. It can be used for gauging larger workpiece since it has a large work volume. ஸோ பெரிய பீசஸை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் சிஎம்எம் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா கேண்ட்ரி டைப். கேண்ட்ரி டைப் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பெரிய ப்ராடக்ட்டை மெஷர் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு கார் வந்து மேனுஃபேக்சரிங் ஆனதுக்கப்புறம் அதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்றப்போ பெரிய ப்ரொஃபைலை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த கேண்ட்ரி டைப். இன் திஸ் கான்ஃபிகரேஷன்
The support of the workpiece is independent on the x and y axis. Both these axes are overhead and supported by 4 vertical columns on the from the floor. The operator can work along with the probe with reservable on the large workpiece. So பெரிய ப்ராடக்ட்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கேண்டோ டைப் சிஎம்எம் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படி எடுத்தோம்னாக்கா 3 மோட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேனுவல், அடுத்து செமி ஆட்டோமேட்டட், அடுத்து வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல். மேனுவல் அப்படின்றது வந்து முழுக்க நம்மளுடைய ஹியூமனாலேயே ஆப்ரேட் பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம். செமி ஆட்டோமேட்டட் அப்படின்றது வந்து ஹியூமனுடைய நம்ம மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வந்து சிஎன்சியும் ரன் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேஷன்லேயே, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் வந்து இந்த தேர்ட் மெத்தட். ஸோ மேனுவல் அப்படின்றதுனாக்கா the manual CMM has a free floating probe that the operator moves along the machine's 3 axes to establish contact with part feature. The difference in the contact position or the measurement. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே வந்து ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ப்ரோபை வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து செமி ஆட்டோமேட்டட் மெஷின் இஸ் ப்ரொவைடட் வித் த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் டிஸ்பிளே ஃபார் மெஷர்மெண்ட். Many functions such as setting from the data, changing signs, conversion of dimension from the one unit to another done by electronically. ஸோ இது வந்து நம்ம மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக்காகவும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் பண்ணுறது வந்து செமி ஆட்டோமேட்டட். கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் CMM has an onboard computer which increase versatility, convenience and reliability. Such machines are quite similar to CNC machine in their control and operation. Computer assistance is utilized for 3 major functions. A programming software direct a probe to the data collection point. Measurement commands enable comparison of the distance traversed to the standard built into the machine for the particular axis. Computational capability enables processing of data and generation of the required results. ஸோ கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து முழுக்க ப்ரோக்ராமிங்காக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம அதை லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெஷர் பண்ணி அவுட்புட் வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோப் அப்படின்றது தான் வந்து சிஎம்எம்ல மெயின் அண்ட் மேஜரான ஒன்று. ஸோ இதான் அதனுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். த ப்ரோப் இஸ் த மெயின் சென்சிங் எலமெண்ட் இன் எ சிஎம்எம். Various type of probes are used in CMM including mechanical probe, optical probe, laser probe and white light probe சொல்லிட்டு 4 main type of probes வந்து யூஸ் பண்றாங்க. These probes can be categorized by contact and non-contact type அப்படின்னு சொல்லி 2 type of probes வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரோபினுடைய ரெஃபரன்ஸ் டயக்ராம். இது நமக்கு அந்த கான்டாக்ட் கூடிய இடம் தான் வந்து ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மேலே ஸ்டைலஸ் ஹோல்டு பண்ணியிருக்கிறது தான் வந்து ப்ரோபு, அது அட்டாச் ஆகிருக்கிற இடம் தான் வந்து ப்ரோப் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து மூவ் ஆகி நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் கூட வந்து கான்டாக்ட் டச் ஆகி நமக்கு தேவையான சிக்னல்ஸ் மூலயமா அவுட்புட் வந்து எடுக்கிறோம். ஸோ கான்டாக்ட் டைப் ப்ரோப், நான் கான்டாக்ட் டைப் ப்ரோப் அப்படின்னாக்கா, இந்த கான்டாக்ட் டைப்ன்றது வந்து இந்த ப்ரோப் வந்து நம்ம ப்ராடக்ட் கூட டச் ஆகி அது மூலயமா ரெஃபரன்ஸை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுறது கான்டாக்ட் டைப்பு. நான் கான்டாக்ட் டைப் அப்படின்றது வந்து இந்த ப்ரோபும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் எந்த விதத்துலையும் வந்து டச் ஆகாது. ஸோ அதை டச் ஆகாமையே நம்ம வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து நான் கான்டாக்ட் டைப். ஸோ இதில் கான்டாக்ட் டைப் என்னன்னாக்கா, these probes are in physical contact with the workpiece when the measurements are taken. Contact probe may be either hard probes or soft probes. ஸோ இது வந்து சாஃப்ட் ப்ரோப்ஸாக இருக்கும், ஹார்ட் ப்ரோப்ஸாகவும் இருக்கும். இது பர்டிகுலர் ப்ராடக்ட் கூட டச் ஆகி அது மூலயமா தான் மெஷர் பண்ண எடுக்க முடியும். நான் கான்டாக்ட் எடுத்துனாக்கா, த மோஸ்ட் நான் கான்டாக்ட் ப்ரோப்ஸ் எம்ப்ளாய் எ லைட் பீம் ஸ்டைலஸ். ஸோ இது பார்த்தோன்னாக்கா மோஸ்ட்லி வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரியோ இல்லை லைட் பீம் மாதிரியோ இருக்கும். ஆல்சோ வந்து இதில் வந்து கேமரா மாதிரியான ஃபிக்ஸ்டு மூலயமா கேமரா வச்சு கூட அது மூலயமா நம்ம வந்து மெஷர் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜிஸும் இப்போ அட்வான்ஸில் வந்து வந்துருச்சு. த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட் இஸ் நோன் அஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் அண்ட் இஸ் நார்மலி 50 mm. ஸோ 50 mm டிஸ்டன்ஸில், அதாவது 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போய் வச்சு அதை நம்ம எந்த விதத்துலையும் டச் பண்ணாமையே அதை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறது மூலயமா இல்லை வந்து லைட் பீம் வந்து லேசர் மூலயமாவோ இல்லை வந்து லைட் சோர்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணியோ அது மூலயமாவே நம்ம அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு முடியும். இதுதான் வந்து நான் கான்டாக்ட் டைப். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் ஆஃப் சிஎம்எம் அப்படின்றதுனாக்கா, a modern CMM is very similar in the operation to computer numerical control machine because both control measurement cycles are under the control of the computer. The software providing the functional features comprising the following 3 components பார்த்தனாக்கா, move command, measurement command, formatting command. இது மூலமாவே நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுக்க முடியும்.
Move commands which direct to the probe to data collection point. So probe move பண்றதுக்கும் measurement command வந்து which results the comparison of the distance transfers to the standard built into the machine for the particular axis. So formatting command வந்து which translate the data into the form desired for display. Machine is programmed using the readily available subroutines, mathematical operation and library programs already stored in its memory. So இந்த மூணு மெயின் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து சிஎம்எம் வந்து ஆப்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் ஆஃப் சிஎம்எம் வந்து அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் பார்த்தோன்னாக்கா a CMM can easily be integrated into an automated inspection system. CMM may be interfaced with CNC machine so that the machine is corrected as the workpiece is inspected. So reverse engineering பார்த்தோன்னாக்கா a complete 3D geometrical model with the critical dimension can be built where such model does not exist. So நம்ம CMM யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் தேவையான எல்லா டைமென்ஷனையும் மெஷர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒரு டைமென்ஷன் தெரியாத ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம 3D மெஷர்மெண்ட் மூலிமா அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதனுடைய டைமென்ஷனல் மெஷர்மெண்ட்டையும் நம்ம வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இதான் வந்து சிஎம்எம் உடைய அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ஆட்டோமேட்டட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தோன்னாக்கா ஆட்டோமேட்டட் இன்ஸ்பெக்ஷன் இஸ் அ ஜெனரல் சென்ஸ் means automation is one or more steps involved in the inspection procedure. The example of manufacturing with automated inspection is flexible in the inspection system. First one பார்த்தோம் அப்படின்னாக்கா flexible inspection system அப்படின்றது the system is formed by integrating production and inspection equipment into fully automated system like FMS or maybe CIM achieve high production rate as well as to improve the productivity. A typical FIS comprises one or more CNC machine, a transfer machine, a robotic handling system and a CMM. The control continuously monitors function of the CNC machine and direct the transmission to shift the work part to the CMM to carry out online or maybe the post process inspection. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து ஒர்க் செல் சென்டர் வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து சிஎன்சி மில்லிங், சிஎம்எம், சிஎன்சி டேர்னிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெஷின், ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சு நம்ம எந்த ஆப்ரேஷன் தேவைப்படுதோ அதை நம்ம இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மெஷர்மெண்ட் நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஃபோர்த் ஒன் வந்து மெஷின் விஷன். மெஷின் விஷன் அப்படின்றது வந்து it is a technology and the method used to provide imaging based automatic inspection and analysis industry. ஸோ இது வந்து நம்ம இமேஜ் கேப்சர் பண்ணுறது மூலயமா அதை வச்சே நம்ம வந்து அதனுடைய டைமென்ஷனை வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இமேஜ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டட் பேசிஸ். ஸோ அந்த இமேஜில் இருந்தே நம்ம அதனுடைய டைமென்ஷனை வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கேன் a simple data like good part or maybe the bad part signals of the complex set of the like position, orientation, each of the object of the image. ஸோ இதில் நமக்கு வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் மெஷின் விஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் டிஜிட்டைசேஷன், நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ப்ராசஸிங் அனாலிசிஸ், தேர்ட் ஒன் வந்து இமேஜ் இன்டர்பிரேஷன், ஃபோர்த் ஒன் வந்து ஜெனரேஷன் ஆஃப் ஆக்சுவேஷன் சிக்னல்ஸ். ஸோ இதில் நமக்கு வந்து ஒர்க் பார்ட் வந்து இதுதான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கேமராவை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து இமேஜ் வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது வந்து டிஜிட்டலைசேஷன் மூலயமா அது டிஜிட்டலைஸ் ஆகி அடுத்து வந்து இமேஜ் வந்து ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆனதை வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி அதுக்கப்புறமா ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்சுவேஷன் சிக்னல்ஸ். ஸோ இதில் வந்து ஆக்சுவேஷன் சிக்னல்ஸ் மூலயமா நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கரெக்டான ரீடிங் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மெஷின் விஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் டிஜிட்டைசேஷன். The primary task in a vision system is capture 2D or 3D image in a work part. ஸோ இதுதான் நம்ம செக் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து பேக்ரவுண்டு. ஸோ இதை வந்து நம்ம அந்த இமேஜ் கேப்ஷன் மூலயமா வந்து அது வந்து இமேஜ் வந்து கேப்சர் ஆகிடும், கேமரா மூலயமா கேப்சர் ஆகிட்டு அதை வந்து தனித்தனியாக பிக்சல்ஸாக அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் டிஜிட்டைசேஷன். A 2D image capture either the top view or side view evaluation of the work part. The work part is placed on the flat surface and illuminated by suitable lighting which provides a good contact between the
contrast between the object and the background. The camera is focused on the work part and the sharp image is obtained. The image comprises a matrix of discrete picture elements popularly referred to as pixels. Each pixels have value that is proportional to the light intensity of that portion of the scene. The intensity or value for each pixel is converted is equivalent digital value by the analog to the digital converter. The digital frame of the image is referred to as the frame buffer. ஸோ நம்ம செக் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து இமேஜ் வந்து எடுத்ததுக்கப்புறமா அது தனித்தனியாக பிக்சலாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் டிஜிட்டைசேஷன். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட். Information available in the frame buffer is refined and processed to facilitate further skills analysis like noise removal and the contrast enhancing. ஸோ இது நம்ம வந்து அந்த தனித்தனியாக பிக்சலாக பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தேவையில்லாத நாய்ஸஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டினுடைய கான்ட்ராஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா செக்மெண்டேஷன். இட் இன்வால்வ்ஸ் வந்து 2 ஸ்டேஜஸ். என்னென்னு பார்த்தோன்னாக்கா த்ரெஷோல்டிங் அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன். ஸோ த்ரெஷோல்டிங் எடுத்தோம்னாக்கா பைனரி விஷன் சிஸ்டம் கன்வெர்ட்ஸ் ஈச் பிக்சல் வேல்யூ இன்டு எ ஒயிட் ஆர் பிளாக் டிபெண்டிங் ஆன் கிவன் த்ரெஷோல்ட் வேல்யூ. அந்த கிரே ஸ்கேல் சிஸ்டம் பார்த்தோன்னாக்கா stored different set of gray control may be the control information of each pixels. Edge detection வந்து to distinguish the image of the object from its surrounding. ஸோ நம்ம வந்து இமேஜ் கேப்சர் பண்ணி அது தனித்தனியாக பிக்சல் பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தேவையில்லாத நாய்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கான்ட்ராஸ்ட்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து அதனுடைய எட்ஜ் எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணும். ஏன்னாக்கா எட்ஜ் இருந்தால் தான் அதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு தான் மற்ற டைமென்ஷன்ஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸ்லாம் வந்து கேரி அவுட் ஆகும். ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் லைக் பார்த்தோன்னாக்கா அதனுடைய சைஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி அதனுடைய சைஸான லென்த்து வித்து ஏரியான் பெரிமீட்டர் வந்து மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஷேப்னு எடுத்துட்டோம்னாக்கா இண்டிபெண்ட் சைஸ் டிபெண்ட் ஆர் இண்டிபெண்ட். கலர் பார்த்தோன்னாக்கா மீன்ஸ் அண்ட் வேரியன்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் தெம். ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபீச்சர்ஸ். இமேஜ் இன்டர்பிரட்டேஷன் அப்படின்றது வந்து டெம்ப்ளேட் மேட்சிங் பேட்டர்ன் ரெகக்னிஷன். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஹேஸ் த மேட்ச் எக்ஸ்ட்ராக்டட் ஃபீச்சர்ஸ் வித் த features of templates already stored in memory. This matching task is properly referred as a template matching. Wherever match occurs, object identify the future analysis can be carried out. The interpretation of function that is used to recognize the object is another pattern recognition. Future weighing எடுத்தனாக்கா in order to eliminate possibility of wrong identification when two objects have closely resembling feature weighting it's used. ஸோ இமேஜ் இன்டர்பிரேஷன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இமேஜ் வந்து கேப்சர் பண்ணி அது தனித்தனியாக வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறமா அது வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ அது மூலயமா அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே வந்து இன்டர்பிரேஷன் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து இமேஜ் இன்டர்பிரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்சுவேஷன் சிக்னல்ஸ். ஸோ ஒன்ஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் ஐடென்டிஃபைட் த விஷன் சிஸ்டம் ஷுட் டைரக்ட் த இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஷன்ஸ் டு carry out the necessary actions. ஸோ இதில் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்சுவேஷன் சிக்னல்ஸ். ஸோ நமக்கு வந்து மெஷர் பண்ணது எல்லாமே வந்து லாஸ்ட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்சுவேஷன் சிக்னல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா இன் ஏ ஃப்ளெக்சிபிள் இன்ஸ்பெக்ஷன் என்விரான்மெண்ட் த ஒர்க் செல் கண்ட்ரோல்ட் ஜென்ரேட்ஸ் the actuation signals to the transformation to transfer the work part from the machining station to the inspection stations and vice versa. The clamping, declamping, gripping etc. of the work parts are done through the actuation signals generated by the work cell controller. So இதான் வந்து generation of actuation signals. Application of machine vision inspection பார்த்தோன்னாக்கா dimensional gauging and measurement, identification of surface defects like scratch mark, tool mark, pores and the blowholes. ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் verification of holes, the quote of number of holes, the location of holes with respect to a datum line. Datum means nothing but the reference lines. Identification of flaw in a printed label like
டெக்ஸ்ட் எரர்ஸ், நம்பரிங் எரர்ஸ் அண்ட் த கிராஃபிக்கல் எரர்ஸ். ஸோ இதுதான் வந்து மெஷின் விஷனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் miscellaneous மெஷர்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன டைப் ஆஃப் மெஷரிங் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது, எந்தெந்த டைப்பில் வந்து எப்படிப்பட்ட மெஷர்மெண்ட் வந்து கேரி அவுட் பண்ணி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.